அக்ஷய் சார், வித்யா மேம் 2 பேரும் அவ்வளோ ஸ்வீட், அவ்வளோ இன்க்ளூசிவ், அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாத்துக்கும். அக்ஷய் சார் வந்து அவங்க சவுத் இண்டியன் ஆக்டர்ஸ், சவுத் இண்டியன் படம்னா நிறைய பேருக்கு அங்க அவ்வளோ தெரியல அவங்களுக்கு, தே டோன்ட் கேர். ஆனா ஏதாவது பேசும்போது எப்பவுமே என்னை பத்தி பேசுவாங்க. லைக் நித்யா, she's got some how much 3 or 4 national awards. No sir, I don't have national award அந்த டைம்ல சொல்லிருந்தேன். No, she's a best actress, you know. நித்யா அந்த மாதிரி எப்பவுமே ஒரு என்கரேஜ், நித்யா பத்தி தெரியுமா, you know how good she is அந்த மாதிரி. So I found that so beautiful. அவ்வளோ அங்க இருக்கும்போது என்ன நான் வந்து லெஃப்ட் அவுட்டா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்னை எப்பவுமே இன்க்ளூட் பண்ணி அந்த மாதிரி இருந்தாங்க. ஸோ ஐ ரியலி லைக்ட் him a lot. வித்யா மேம் ஆல்சோ பயங்கர பாவம், அவங்க வெரி ஸ்வீட், பயங்கர பாவம். வாவ், so beautiful. ஓகே. So yeah, they were very sweet. ஓகே. வித்யா மேம் இருந்தனால கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருந்ததா உங்களுக்கு? ஆமா, டெஃபினட்டா எனக்கு ஜென்ரலா அங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா தான் இருந்தது. நம்ம ஒரு ரூல் இருந்தது அங்க, எல்லாருமே சேர்ந்து தான் சாப்பிடணும். ஓகே. யாரும் தனித்தனியா நம்ம கேரவேன்ல போய் உட்காந்து சாப்பிடக்கூடாது, எல்லாருமே ஒன்னாதான் சாப்பிடணும். பை சான்ஸ் ஒரு நாள் எங்கிற டயர்டாகி இன்னைக்கு சைலண்டா போய் கேரவேன்ல உட்காந்துலாம் சொல்லாதீங்கன்னு சொல்லி கேரவேன் போனா வந்து யாரு, அக்ஷய் சார் வித்யா மேம் எல்லாம் வந்து டப்பா டப்பா டப்பான்னு அடிப்பாங்க. வாட் ஆர் யூ டூயிங், கம் அவுட்னு சொல்லி, ஐயோ சரின்னு சொல்லி அகைன் ட்ரெஸ் பண்ணி வெளியே போகணும், விடவே மாட்டாங்க. ஸோ டெய்லி அதுல ஒன்னாதான் சாப்பிட்டோம், ஒன்னாதான் இருந்தோம், வீட்டுல இருந்து தான் சாப்பாடு வந்தது அந்த மாதிரி.